மாதம் 21ஆம் நாள் டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை காலை 11 மணி வரை பஞ்சமி திதி இருக்க, பிறகு சஷ்டி திதி ஆரம்பிக்குது. அப்போ வாராகி வழிபாடு தாராளம் பண்ணலாம். அதே டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சஷ்டி திதி இருக்கிறதுனால முருகப்பெருமான வழிபாடு வந்து இன்னைக்கு பண்ணுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வேற வருது, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. துர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10:30 12 இந்த டயத்துல வந்து ராகுகால வேலையில துர்க்கைக்கு வழிபாடும் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து ராகுகாலம் வரனால வந்து யாரு முக்கியமா வழிபடலாம் அப்படின்னா, திருமண தாமதங்கள் நடக்குது இல்லைங்களா, யாருக்கு? ஆண்கள். ஓகேங்களா, ஆண்கள் வந்து இன்று வழிபட்டால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10:30 12 ராகு காலத்தில் விளக்கேற்றி துர்க்கை அம்பாளை வந்து வழிபடும் போது திருமண தடைகள் விலகுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆண்களுக்கு, பெண்களும் தாராளமாக வழிபடலாம். உங்களுடைய குடும்பம் நல்லபடியா முன்னேற்றம் அடையணும், நல்லபடியா இருக்கணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் வந்து திருஷ்டி தோஷங்கள் விலகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, கணவருடைய தொழிலில் வந்து முன்னேற்றம், இது எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கணும். அப்படின்னா பெண்களை வந்து வெள்ளிக்கிழமை ராகுகால வேலையில போய் வந்து வழிபாடு செய்யுங்கள். மிக மிக நன்று. இன்று வந்து திருவோண நட்சத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகம் சரியில்லை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 12 மணி முதல் 1:30 மணி வரை, அதாவது மதியம். சூலம் வந்து மேற்கு, வெள்ளம் பரிகாரம். மேஷம் மனம் மகிழும் நிகழ்வுகள், தொழிலில் லாபம். ஓகேங்களா, தொழிலில் லாபம் வந்தாலே மனம் மகிழும் நிகழ்வுகள் தானே. ஓகேங்களா, குடும்ப நபர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதன் மூலமாக மனம் மகிழக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடக்கும். ரிஷபம் முயற்சிகளில் வெற்றி, சகோதரர்களால் நன்மை. உங்களுடைய முயற்சிகளில் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரிதாங்க, அதுல வந்து இன்று வெற்றிகள் உண்டு. அதே டைம் பாத்தீங்கன்னா சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும், நன்மைகள். மிதுனம் வருமானம் தேடி வரும், பழைய கடன் வசூலாகும். வருமானம் இன்னைக்கு தேடி வரும். சரிங்களா, பிசினஸ் பண்றவங்களுக்கு, சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து வருமானம் தேடி வரும், பழைய கடன் வந்து வசூலாகும் இன்னைக்கு. சரிங்க, ரொம்ப நாளா இழுத்தடிச்சிருந்த கடன் வந்து வசூலாகும். கடகம் கூட்டு தொழில் லாபம் கூடும், பரிசுகள் தேடி வரும். சரிங்களா, கூட்டு தொழில வந்து லாபம் அதிகரிக்கும், பரிசுகள் தேடி வரும். நீங்க செய்த நல்ல நல்ல செயல்களுக்கு வந்து இன்று பரிசுகள் தேடி வரும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதினால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வேலைகளில் இல்ல பின்ன வேலை பார்க்குற இடத்துல பிசினஸ் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருந்தாங்க. யாரு? திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும். சிம்மம் விரயங்கள் அதிகம், செலவுகளில் கவனம். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து விரயங்கள் அதிகமாகும், உங்களுடைய கண்ட்ரோல் மீறி போகும் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா செலவு பண்றது வந்து கொஞ்சம் கவனமா இருந்தவங்க, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறது வந்து முடிவு பண்ணிக்கோங்க நீங்க. கன்னி மனம் மகிழும் நிகழ்வுகள், உயர் பதவிகள் தேடி வரும். சரிங்களா, மன சந்தோஷப்படுற மாதிரியான நிகழ்வுகள். வீட்டில் வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து உங்களுடைய பேச்சைக்கு நடந்துவாங்க. குழந்தைங்க வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்போ மனம் மகிழும் நிகழ்வுகள் இருக்கு. உயர் பதவிகள் தேடி வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் தேடி வரும். இந்த வாய்ப்புகளை அருமையாக அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும். துலாம் தொழில் முன்னேற்றம், வியாபார லாபம். தொழில் வந்து முன்னேற்றம் இருக்குங்க இன்னைக்கு. ஓகேங்களா, நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரிதான், அந்த தொழில் வந்து முன்னேற்றம் இன்று உண்டு. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்து இந்த அளவு போயிட்டு இருந்தது, எப்படி போகுது என்ன நினைச்சிருந்தீங்க இல்லையா, அந்த முன்னேற்றம் வந்து இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. அதே டைத்துல பாத்தீங்கன்னா தொழிலில் லாபங்கள், வியாபாரத்தில் லாபங்கள். விருட்சியம் பாக்கியங்கள் தேடி வரும், தந்தையால் நன்மை. ஓகேங்களா, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். வேலை பார்க்குற இடத்துல எப்படிங்க, ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு வேலை பார்த்துட்டே இருந்தோம், அந்த ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உயர் பதவிகள் வந்துன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சம்பள உயர்வு வந்துடும் இல்லையா. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையால் நன்மை. ஓகேங்களா, உங்களுடைய தந்தையின் மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு நடக்கும். சில விஷயங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய தந்தை வந்து இன்னைக்கு நடத்தி கொடுப்பார். தனுசு வேலை தேடும் எண்ணம், வியாபாரத்தில் லாபம். ரொம்ப நாளா வந்து வேலை இல்லாம இருக்கு, இல்லைன்னா ஆண்டியோ ஒரு வேலையில இருக்கும், இந்த வேலை வந்து அவ்வளவு மனசுக்கு திருப்தியா இல்லை, அப்போ வேற ஒரு வேலை தேடி போகலாம் அப்படிங்கிற ஒரு வேலை தேடும் எண்ணம் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபம், வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். மகரம் கூட்டு தொழில் லாபம், வாழ்க்கை துணையால் நன்மைகள். ஓகேங்களா, கூட்டு தொழில வந்து லாபம் இருக்குங்க. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபம் அதிகரிக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால், அது துணைவராக இருந்தாலும் சரிதான், துணைவியா இருந்தாலும் சரிதான், அவங்க மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கும்பம் முதலீடு, தொழில் முதலீடு, வேலைகளில் சுறுசுறுப்பு. இன்னைக்கு
உங்களுடைய வேலையில வந்து அவ்வளவு அற்புதமா அவ்வளவு சுறுசுறுன்னு எல்லா வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க. அதே நேரம் தொழில வந்து ஒரு முதலீடும் பண்ணுவீங்க. மீனம், வியாபார லாபம், காரிய வெற்றிங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரிதாங்க, அந்த பிசினஸ் வந்து லாபங்கள் இருக்கு. நீங்க செய்யற எல்லா செயல்களுமே வந்து இன்னைக்கு மீன ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் தேடி வந்து கொண்டே இருக்கும். தைரியமா எல்லா வேலைகளுமே வந்து நீங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.